how I got scammed. ஒரு 1.5 years ago நான் ஒரு சலூன்ல போய் ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஆக்சுவலா வந்து ஒரு ரீல் ஒன்று போட்டிருந்தோம். அந்த ரீல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வியூஸ் போயிருந்துச்சு. நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு அந்த டைம்ல. கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு ஸ்கேம் ஆனவங்க வந்து Hey guys, welcome back to our channel. நான் சுஜி and இந்த வீடியோல முக்கியமா நாங்க பேச போற விஷயம், இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோஸ் பாக்குறோம். இப்ப எல்லாருமே ரொம்ப க்ரூம்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. காலேஜ் செகண்ட் இயர்ல இருந்து லவ் பண்றோம். அந்த டைம்ல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாங் ஹேர் இருக்கும். இவ்வளவு தூரம் இருக்குன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் நீக்கு கொஞ்சம் மேல இருந்தது. 2019 or 20ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணேன். நான் நேச்சுரல் சிக்னேச்சர்ல போய் எனக்கு ஸ்ட்ரைட்னிங் தான் வேணும்னு கேட்டேன். ஏதோ ஒரு எஃப்எம் ஸ்டேஷன்ல வந்து இந்த மாதிரி ஆட் போயிட்டு இருந்தது. நேச்சுரல்ஸ்ல எனி அவுட்லெட்ல 3,999க்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சலூன்ல என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப லாங்கான ஹேர் நாங்க ஆஃபர் போட்டதுனோ மிட் லென்த் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தான். அதுக்கு மேல லாங்கா இருந்தா நாங்க எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு எப்படியுமே அவங்களோட கம்பேர் பண்றதுக்கு உங்க ஹேருக்கு எங்களுக்கு ஒர்க் ஜாஸ்தி. 4,000 ஆஃபர், எனக்கு வந்து 8,000 சார்ஜ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ரேடியோலே சொல்றீங்க, அப்ப அதே ரேட்டுக்கு தானே பண்ணணும்லாம் பேசி கரெக்டான ரீசனை போட்டு எங்க அம்மா ஒரு 6,000க்கு ஓகே பண்ணிட்டாங்க. ஜெனரலா அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவ்ளோ லாங் ஹேர் வந்து அவங்கள்ட்ட பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அந்த ஆஃபர் போட்டுட்டாங்க. நீங்களுமே ஆஃபர்னு சொல்லி போனீங்கன்னா வந்து அவங்க கணக்கு பண்றது என்னமோ உங்களுடைய ஹேர் லென்த்தை வச்சுதான். ஹேர் லென்த் வந்து ஒரு நாமினலா இருந்துச்சுன்னா வந்து அந்த ஆஃபருக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கும். ஹிப்புக்கு கீழே வரைக்கும் இருந்த லென்த்துக்கு நான் 6,000க்கு பண்ணேன். அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமே அது என்னால விசிபிளா அது பார்க்க முடிஞ்சது. எப்பவுமே ஸ்மூத்னிங் ஆர் ஸ்ட்ரைட்னிங்க்கு செகண்ட் டே கூப்பிடுவாங்க ஹேரை வாஷ் பண்ணி திருப்பி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்னர் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணி விடுறதுக்கு. அந்த டைம் தான் உங்களை மண்டே கழுவுற டைம். பிராண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அடுக்கி வச்சதெல்லாம் காட்டி இந்த ஷாம்பு தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஷாம்பு யூஸ் பண்றீங்க. 2 இயர்ஸ் ஸ்டே இருந்துச்சு. ஓகே, மார்வல் ஹேர் சலூன் 2024 அந்த வீடியோக்கு நாங்க போட்ட ரீல்ல தான் வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதுல இருந்து தான் இந்த வீடியோ பண்ணணும்னு எங்களுக்கு தோணுச்சு. மேல நாங்க வந்து ஒரு கார்டு கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. செகண்ட் டைம் நீ பண்ணும்போது கூட ஒரு நல்ல ஒரு அவுட்புட் எடுத்துட்டு வந்தாரு. நீட்டா பண்ணாங்க. எவ்வளவு சார்ஜ் பண்ணாங்க உனக்கு? 2020ல பண்ணும்போது எனக்கு அவ்வளோ லாங் ஹேர். பிரெக்னன்சி டைம்ல நான் போய் சாப் பண்ணிட்டேன். நான் ஏன் சாப் பண்ணேன்னா, பிரெக்னன்சில என்னால மெயின்டைன் பண்ண முடியல. ஒரு சில பார்ட்ல எல்லாம் வந்து எனக்கு லேயரிங் மாதிரி பண்ணதுல நேச்சுரல் ஹேர் வரைக்கும் ஸ்டாப் ஆகி கீழெல்லாம் ஸ்ட்ரைட்னிங் ஹேர் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. ஸோ எனக்கு மறுபடியும் முதல்ல மாதிரி சுருண்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி, இது ப்ரெசென்டபிளா இல்லைன்னு சொல்லி நான் திருப்பியும் போய் மார்வல்ல வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன். ஸோ மோஸ்ட்லி உங்களில் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல கேட்ட கேள்வி என்னன்னா வந்து இந்த ஸ்ட்ரைட்டிங் பண்ணா முடி கொட்டும்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? யார் யாரெல்லாம் பண்ணலாம், யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது? பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பண்ணக்கூடாது. நீங்க வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணும் போது உங்க பாடியில லிட்டரலி அந்த கெமிக்கல் வந்து ஒரு நாள் இருக்கணும் உங்க மண்டையில. இப்ப நீங்க போய் ஒரு 3 மணி நேரம் உங்க மண்டையில அந்த கிரீமை போட்டு அப்ளை பண்ணி ஸ்டீம் பண்ணி அனுப்புறாங்கன்னா 12 to 16 hours கழிச்சு தான் உங்களோட ஹெட்டையே வாஷ் பண்ணுவாங்க. நம்ம ஹேர்ல இல்லாத ஒரு டெக்ஸ்சரை கிரியேட் பண்றதுக்காக அந்த கிரீமை போட்டு அந்த ஜெல்லை போட்டு பாண்ட் பண்ணுவாங்க நம்மளோட ஸ்ட்ராண்ட்ஸ்ல. இதுதான் வந்து அந்த பிரைஸை டிட்டர்மைன் பண்ற ஒரு விஷயம். அந்த கிரீம் பேஸ்ட் அப்பான் த பிராண்ட்ஸ். பிரெக்னன்சி டைம்ல பண்ணக்கூடாது. அதோட உங்களுக்கு ரொம்ப ஹேர் தின்னிங் ஃபாலிங் பிரச்சனைலாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் யோசிக்காதீங்க. ஓகேவா? அதுக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ரைட்னரோ ஒரு ப்ளோ ட்ரை ப்ரஷோ வாங்கி அன்னன்னைக்கு என்னைக்கு நீங்க ப்ரெசென்டபிளா இருக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு மட்டும் ஹீட் யூஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா பெட்டர். நான் வெட்டினாலும் எது பண்ணாலும் என் முடி வளர்ந்துரும் நம்பிக்கை இருக்கிறவங்க பண்ணுங்க. 35+ பால்டிங் சம்டைம்ஸ் சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ல ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம்ல போய் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி இருக்கிற முடியும் கொட்டுறதுக்கு தாண்டி கொட்டிருச்சுன்னா அந்த மாதிரி வெட்டிட்டு வந்துடவா பேசாம? எனக்கும் வேர்க்காது. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கூட நான் தலை குளிக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு ஏர் நெத்தி வந்துருச்சு. என்ன பண்றது? மூடி வச்சிருக்கா தூக்கி விக்கெல்லாம் இல்ல, சரியா? ஒரிஜினல் முடி இது. 2799 அந்த மாதிரி ஆஃபர் இருக்கு. நீங்க ஹேர் ஸ்மூத்னிங் ஸ்ட்ரைட்னிங் எதை வேணா பண்ணிக்கலாம்ன்ற ஆட் தான் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. இன் பர்சன் போய் கேட்டப்போ அது ஒரு சில பிராண்ட்ஸுக்கு அந்த பிரைஸ் நாங்க வச்சிருக்கோம். உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா வேணும்னா லிட்டரலி 5,000 வரைக்கும் இருக்கு. 3 to 4 years வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. என்னதான் அந்த ஆஃபர் இருந்தாலும் ஒரு 8 monthsக்கு லாஸ்ட் ஆகிறதுக்கு போய் நான் ஏன் 3,000 கொடுக்கணும்? அதுக்கு எக்ஸ்ட்ரா 2,000 போட்டா நான் ஒரு 3 to 4 years என்னோட ஹேர் அதே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நான் ஹையர் பிராண்ட்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டேன். கடைசியா பண்ணா இல்லையா, பண்ண போகும்போது அவ ஸ்கேம் ஆனது அவளுக்கே தெரியல. தான் இருக்கிறதுலே பெரிய காமெடி. பெர்மனன்ட் ப்ளோ ட்ரைல வந்து உங்க ஹேர் ஸ்ட்ரெயிட்டா பிரசன்டபிளாவும் இருக்கும்.
அதே டைம் உங்க ஹேர்ல வால்யூம் கம்மியாகாது. வால்யூம் இன் த சென்ஸ் ஒரு புஷினஸ் இருக்கும்ல, ஒரு திக்னஸ் இருக்கும்ல. சலூன்ல நான் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஆட்ல பார்த்து நான் அவங்கள ரீச் அவுட் பண்ணதுக்கு ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், இதுதான் அவுட் புட்னு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாங்க. பட் நாங்க இருக்கிற லொகேஷனுக்கும் அம்பத்தூருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸுங்கிறதுனால சரி அந்த பிராண்டோட அவுட்லெட்ஸே இங்கே நிறைய இடத்துல இருக்குமே அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு நியர்பை இருக்கிற அவுட்லெட் துறைப்பாக்கம்ல நாங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணி கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறேன். மேனேஜரோ ஓனரோ யாரோ ஒருத்தவங்க எடுத்து அந்த அவுட்லெட் இருக்குன்னா இங்கேயும் அதே ட்ரீட்மெண்ட் தானே இருக்கும், எல்லாம் சேம் சிமிலர் பிராண்டு தானே, ஸோ எப்படி வேரி ஆகும், எங்கள்கிட்டயும் அதே ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்கு, எல்லா அவுட்லெட்லயுமே நீங்க எந்த ட்ரீட்மெண்ட் கேட்டாலும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பிராண்ட் நேம் வந்து அது ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு விஷயம். பட் ஆனால் அவுட்லெட்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது வந்து நம்ம கையில கிடையாது. நீ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பண்ண, ரெண்டாவது வாட்டியும் ஒரு வாட்டி நீ வந்து ஸ்ட்ரைட்டிங் பண்ணியிருக்க. இந்த வாட்டி உனக்கு கொஞ்சம் கூடமா வந்து டவுட் வரல இவங்க வந்து அதே தான் பண்றாங்க, எதுவும் வித்தியாசமா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு? நான் பார்த்த ஆடுல நோ அயனிங்னு போட்டிருந்தது. ஓகேவா, இந்த அவுட்லெட்ல நான் போய் கேட்கும்போது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆன்டி என்னவோ ஆமா உங்களுக்கு இந்த ப்ரொஃபஷனலான க்ரீம் தான் யூஸ் பண்ணுவோம், இந்த க்ரீம் போட்டா உங்களுக்கு நல்ல வால்யூமினஸான ஹேர் இருக்கும், அதே சமயத்துல ஸ்ட்ரைட்டெல்லாம் இருக்கும். அவங்க பேசின டேர்ம்ஸ்லாம் உண்மையாலே பெர்மனன்ட் ப்ளோ ட்ரைக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்தாங்க. பெர்மனன்ட் ப்ளோ ட்ரைன்றதையே ஒரு 2-3 வாட்டியுமே சொன்னாங்க. ஸோ எனக்கு ஒரு க்ரீம் தடவைனாங்க, எல்லாம் ஓகே. ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் போய் ஒரு 1/2 அன் ஹவர் பேசினாங்க, பேமெண்ட் பத்தி பேசினாங்க. இருக்கிறதுல ஹையஸ்ட் அமௌண்ட் கொடுத்து ஸ்கேம் ஆனதுன்னா 7200. நீ வந்து 2 வாட்டி ஸ்ட்ரைட்டிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற உன்னே வந்து இன்டைரக்ட்லி ஏமாத்திட்டாங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களா இருப்பாங்க. நான் போய் இப்போ ஸ்ட்ரைட்டிங் பண்ண போறேன்னா எந்த ப்ரைஸுக்கு கம்மியா நான் பண்ணக்கூடாது, எந்த ப்ரைஸை விட ஜாஸ்தியா பண்றதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு பண்றதுக்கு வந்து ஒரு அவசியமே இல்லை. இப்போ நீ ஸ்கேம் ஆனதையும் வச்சு and what to look for. ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஹேரை வந்து பலியாடாக்குறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சேஃபர் சைடுக்கு நம்ம வெல் நோன் பிராண்ட்ஸ் கிட்ட போனா, நேச்சுரல்ஸ், டோனியன் கை இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டா நம்மளுக்கு சேஃப். எப்படியும் டேமேஜ் ஆக போகுது, அதுல கம்மி டேமேஜ் அதிக டேமேஜ்னு இருக்கும்போது கம்மி டேமேஜ் சேஃபான இதுக்கு போயிடலாம். ப்ரைஸ் பாயிண்ட் வந்து என்ன கேட்டா, இப்போ நம்ம வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ், கிரீம்ஸ், சலூன்ஸுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா சேல் பண்ற ஷாப்ஸ்லாம் சோக்கார்பேட், பாரிஸ் கார்னர் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கு இல்லையா, அவங்க ரொம்ப கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து நாங்க பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு கொடுக்கறது, இந்த கடைங்கெல்லாம் எங்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க, நம்மளே வாங்கிட்டு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை வீட்டில் பண்ணா நம்மளுக்கு 4000 ரூபாய் தான் செலவு. பட் மேட்டர் என்னன்னா அந்த ஒரு டப்பாவும் 200 ml 400 ml இவ்வளவு பெருசா இருக்கும். சலூன்ல விற்கிற அந்த 4000 ரூபாய்க்கான பர்ச்சேஸா ஒரு 3 பேருக்கு அவங்க ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க, இல்ல 4 பேருக்கு ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க. மேக்ஸிமம் அவங்க அந்த டைம் ஆஃப் ஒர்க்குக்கும் அந்த ஹார்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்டீஸுக்கும் நம்ம காசு கொடுக்கறதுக்கு, இப்போ எனக்கு இவ்வளவு தூரம் லென்த் இருக்குன்னா இந்த லாங் ஹேருக்கு நான் சொல்றது நான் ஒரு 8000 கொடுப்பேன். அதாவது ஃபார் லிமிட்டா இதுக்கு மேல நான் கொடுக்க கூடாதுங்கிறது வந்து 8000. அதுக்கு மேலனா நீங்க ஹேர் growth ட்ரீட்மெண்ட் போயிடலாம், இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரீட்மெண்ட், கிரே ஹேர் வராம இருக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் போலாம். லாங் லாஸ்டிங்கா என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ அதுக்கு போயிடலாம். ஏன்னா ஆப்வியஸா இதுல முடி கொட்டும், என்ன பண்ணாலும் முடி கொட்டும். இதுக்கப்புறமாட்டி முடி வெட்டுறது, ஒட்டுறது அந்த மாதிரியான ஏதாவது ஸ்ட்ரைட்னிங் பண்ணி கட் பண்ணி ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் கட்டும் பண்ண மாட்டேன், ஸ்ட்ரைட்னிங்கும் பண்ண மாட்டேன். நான் ஏன் இதுக்கு மேல பண்ண மாட்டேன்னா போதும், இதுக்கு மேல என் மயிரை வச்சு ஆட வேணான்னு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு வளருமா, இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குமா, அதோட எனக்கு வந்து நியர்லி 30 ஆக போகுது. ஓகே, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதெல்லாம் லைஃப்ல போதும், நம்ம மயிரை வச்சுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஏஜ் ஃபேக்டர் இருக்கும் போதே வந்து இதெல்லாம் நிறுத்திக்கிறது ஒரு கரெக்டா இருக்கும்னு நான் நம்புறேன். 40,000 ரூபாய் கொடுத்து என்னால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க முடிய வச்சு என்ன வேணா பண்ணுங்க. என்கிட்ட வந்து எல்லா ப்ரூஃபுமே இருந்தது. நான் ஏன் மெயினா வந்து அந்த பிராண்டோட பேர் சொல்லலைன்னா துவைப்பாக்கம் பிராண்ட். நான் ஏன் இதை வந்து ப்ராப்ளம் பண்ணல அப்படின்னா 2020க்கும் 6க்கும் 6 இயர்ஸ் டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு. அப்பவே நேச்சுரல்ஸ்ல நான் 8000 என் மண்டைக்கு கேட்டாங்கன்னும் போது ஆப்வியஸ்லி ஓவர் தி இயர்ஸ் எப்படியுமே அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய லென்த்துங்கிறதுனால ஓகே, அவங்க கேட்ட ப்ரைஸுக்கு ஸ்மூத்னிங்கோ ஸ்ட்ரெயிட்னிங்கோ பண்ணியிருந்தா இதே அளவு எக்ஸ்பென்ஸ் தான் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் அவங்க மேல எந்த அடுத்த ஆக்ஷனுமே நான் எடுக்கல. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய கலெக்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு 3 வாட்டி ஸ்ட்ரைட்டிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததால்
நீங்களுமே இன்ஸ்டாகிராமில் கேட்ட கொஷின்ஸையும் சேர்த்து என்னென்ன பண்ணலான்னு சொல்லி எல்லா கொஷின்ஸையுமே வந்து பேக் பண்ணி இந்த வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேட்டிங் பண்ண போகிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ கப்புள் அண்ட் ட்ராவல் ஓரியன்ட் ஃபேமிலி விளாக்ஸ் பார்க்குற ஒரு ஆள் நீங்கன்னா வந்து மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்களுடைய சேனல் நேம் வந்து சுஜி அன்ஃபில்டர்ட். ரீசெண்டாக நாங்கள் வந்து வேகமான் போயிருந்தோம். அந்த வேகமான் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்திருந்தோம். அந்த வேகமான் ட்ரிப்புடைய வீடியோ மேலே நாங்கள் கார்டில் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை வந்து ஒரு பார்ட் 1 தான் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து ஒரு 1 or 2 daysல அந்த வீடியோ வந்துரும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அட் த சேம் டைம் வந்து வேகமான் பார்ட் 2 பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.